அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பலத்த அற்புதம் செய்வாராக. யோபு 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வவல்லவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதிரும் என்று வாசிக்கிறோம். யாரையுமே ஆண்டவர் வேணும்னே சிட்சிக்க மாட்டார், வேண்டுமென்றே சோதனைக்குள்ளே கொண்டு போக மாட்டார். அவர்கள் மேல் ஒரு திட்டத்தை வைத்து அவர்களை உருவாக்கி பயன்படுத்தி உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினால் அவர்களை சிட்சித்து உருவாக்கி பயன்படுத்த விரும்புகிறார். ஒருவேளை இந்த காலை நேரத்தில் உங்களுக்குள்ள ஒரு பலத்த போராட்டம் இருக்கலாம். நான் உண்மையாக இருக்கிறேன், ஆண்டவரை தேடுறேன், ஜெபிக்கிறேன், ஆனால் நான் செய்த காரியங்கள் எல்லாத்துக்கும் எதிர்மறையாகவே என் வாழ்க்கையில் நடக்கு. நான் செய்யாத காரியத்தை சொல்லி வீண் பழி சுமத்துறாங்க. நெருக்கமாக இருக்குது, போராட்டமாக இருக்குது, சரீரத்திலையும் போராட்டமாக இருக்குது, வெளியிலையும் போராட்டமாக இருக்குது. உண்மையாய் நடக்க விரும்புகிற எனக்கு ஏன் பிரதர் இவ்வளவு சோதனை என்று நீங்கள் நினைக்கலாம். தேவன் உங்கள் மேலே ஏதோ ஒரு நோக்கத்தை வைத்ததினால்தான் இப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ளாய் தேவன் நடத்தி கொண்டிருக்கலாம் என்று நாம் நினைக்க தோன்றுகிறது. ஏனென்றால் யோசேப்பினுடைய வாழ்க்கை பாருங்கள். யோசேப்பை தேவன் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க விரும்பினார். எகிப்தின் அதிபதியாய் வைத்து யாக்கோபின் குடும்பம் பஞ்சத்திலே போஷிக்கப்பட வேண்டும், சகல ஜனங்களும் போஷிக்கப்பட வேண்டும். அந்த திட்டத்திற்காக யோசேப்பை தேவன் பயன்படுத்த விரும்பின போது அங்கு ஒரு சிட்சையை சர்வ வல்லவர் கொண்டு போகிறார். தன் தகப்பனாலே தனியாக அனுப்பப்படுகிறார். யோசேப்பு குழியில் போடப்படுகிறான், பின்பு விற்கப்படுகிறான், செய்யாத தவறுக்கு சிறைச்சாலை செல்கிறான். பாருங்கள், எவ்வளோ நெருக்கம் இருந்திருக்கும், எவ்வளவு அவமானங்கள் இருந்திருக்கும், எவ்வளோ போராட்டங்கள் இருந்திருக்கும். சரீரத்திலையும் பயங்கர போராட்டம் போராடி இருப்பார், வாழ்க்கையிலும் போராட்டம் போராடி இருப்பார். ஆண்டவரே, சின்ன வயசுலேயே இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு சொல்லி எந்த இடத்திலும் புலம்பாத ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். யோசேப்பை குறித்து சங்கீதக்காரன் சொல்லும்போது 105ஆம் சங்கீதம் 17வது வசனத்திலிருந்து, அவர்களுக்கு முன்பாக ஒரு புருஷனை அனுப்பினார், யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான், அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று வாசிக்கிறோம். பாருங்கள், பின்பு ராஜா அவனை கட்டவிழ்க்க சொன்னார், ஜனத்தின் அதிபதி உயர்த்தினார் என்று வாசிக்கிறோம். யோசேப்போடு கர்த்தர் கூட இருந்தார். யோசேப்பு செய்கிற காரியங்களெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். யோசேப்பு கர்த்தருக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகி ஓடுகிற அளவிற்கு தன்னோடு தேவன் இருக்கிறார் என்று உணர்ந்து கொண்டான். ஆனாலும் இன்னொரு பக்கம் பயங்கர போராட்டம் வந்து கொண்டே இருந்தது. கடைசியினுடைய முடிவை பாருங்கள். யோசேப்பை தேவன் எந்த காரியத்திற்காக சிட்சித்து எந்த காரியத்துக்காக உருவாக்கினாரோ அந்த காரியம் நிறைவேறினதை பார்க்கிறோம். அருமையான சகோதரா சகோதரி, உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க ஒரு பயங்கர நெருக்கத்திலும் போராட்டத்திலும் சஞ்சலத்திலும் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? உண்மையா இருக்கிற எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை நினைக்கிறீங்களா? நிச்சயமாக நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், ஒரு காலத்தில் தேவன் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார், உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார், எல்லாரை காட்டிலும் மேன்மையாக வைப்பார். ஒருவேளை அதற்காக தேவன் இப்படிப்பட்ட பாதையிலே உருவாக்கி உங்களை கொண்டு போய் உங்களை அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வருவதற்காக தேவன் இப்படி காரியங்களை அனுமதிக்கலாம் அல்லவா? மோசையை தேவன் ஒரு பெரிய திரளான இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்கு அவர் பயிற்றுவிக்கக்கூடிய இடம் ஆடு மேய்க்கிற அந்த மீதியான் வனாந்திரத்திலே கொண்டு போய் அங்கு உருவாக்க ஆரம்பித்தார். இப்படி ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு கோணங்களில் உருவாக்கி அவர்களை பயன்படுத்துகிறவர் தான் நம்முடைய தேவன். சகோதரா சகோதரி, சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்களை குறித்து ஒரு நோக்கத்தை, ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். வேத வசனத்திலே நாம் வாசித்தது போல தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். எந்த மனுஷன் தன் பிள்ளையை நேசிக்கிறார்களோ அவர்களை சிட்சிக்கிறார். நாம் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் புத்திரராக இருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். இந்த காலை நேரத்திலே சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமா எண்ணாமல், ஆண்டவரே, நீர் இந்த பாதையிலே நீ நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். நான் இந்த காரியத்திலே ஆண்டவரை இன்னும் அதிகமாய் உம்மோடு கூட இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவரை சார்ந்து கொள்வோம். நிச்சயமாய் ஒரு மேன்மையான ஸ்தானத்தை நாம் ஒரு காலத்திலே பார்ப்போம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு நிறைந்த பிதாவே, எந்த சிட்சையும் எந்த பாடுகளையும் நாங்கள் சகித்து கொள்ள
பொறுமையோடு இருக்க, அந்த காரியத்தின் நிமித்தமாய் பல காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்யுங்க. நிச்சயமாக இதனுடைய பிரதிபலனை நாங்கள் பார்க்க போகிறோம். அந்நிய கண்கள் அல்ல, எங்கள் சொந்த கண்களாலே பார்த்து ஆச்சரியப்பட போகிறோம். அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு கூட இந்த காலை நேரத்திலே நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you. Amen.